நம் பூமியில் தோன்றிய முதல் நிலம் நம் இந்தியாவில் தான் உள்ளதா? அது எந்த இடம் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியின் வரலாற்றின்படி இந்த முழு கிரகமும் கடல்களால் சூழப்பட்டு மேற்பரப்பில் நிலம் எதுவும் தெரியாத அளவிற்கு இருந்தது. படிப்படியாக கடலிலிருந்து நிலத்தின் சில பகுதிகள் வெளிவரத் தொடங்கின. ஆனால் பூமியின் எந்த பகுதி தண்ணீரிலிருந்து முதலில் வந்தது என்று தெரியுமா? சமீபத்தில் விஞ்ஞானிகள் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் ஆச்சரியப்படும் விதமாக கடலிலிருந்து வெளிவந்த முதல் நிலம் நம் இந்தியாவில் அமைந்துள்ளது. சமீபத்தில் விஞ்ஞானிகள் 2 குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை செய்துள்ளார்கள். முதலில் நம் பூமியின் ஆரம்ப கால கண்டங்கள் முன்பு நம்பப்பட்டதை விட 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே கடல்களிலிருந்து வெளிவர தொடங்கியதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இரண்டாவதாக சுமார் 3.2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலிலிருந்து வெளியே வந்த முதல் நிலம் இந்தியாவின் ஜார்க்கண்டில் உள்ள சிக்போம் பகுதியில் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். தேசிய அறிவியல் அகாடமியின் செயல்முறைகளில் வெளியிடப்பட்ட இந்த திருப்புமுனை ஆய்வு இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சியால் செய்யப்பட்டது. இந்த பண்டைய வரலாற்றை கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் சிக்போம் பகுதியிலிருந்து மணல் கற்களை ஆய்வு செய்துள்ளார்கள். இந்த மணற்கற்கள் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலான பழங்கால நதி கால்வாய்கள், அலைகள் மற்றும் கடற்கரைகளின் புவியியல் ஆதாரங்களை வெளிப்படுத்தின. இந்த ஆதாரம் நம் பூமியின் வளிமண்டலத்துடன் தொடர்பு கொண்ட ஆரம்ப மேலோட்டமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார்கள். சிக்போம் நிலப்பரப்பு கடலிலிருந்து வருவதற்கு காரணமான சக்திகளையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்துள்ளார்கள். அந்த பகுதியில் உள்ள மணற்கற்கள் மற்றும் கிரானைட் இரண்டையும் படிப்பதன் மூலம் எப்படி நடந்தது என்பதை பற்றிய நுண்ணறிவுகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார்கள். சுமார் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியின் மேலோட்டத்திற்கு அடியில் உள்ள சூடான மக்மா கிராட்டினின் சில பகுதிகளை தடினமாக்கியது என்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த தடினமான மேலோடு சிலிக்கா மற்றும் குவார்ட்ஸ் போன்ற இலகுவான பொருட்களால் நிறைந்துள்ளது. இதனால் அது தண்ணீருக்கு மேலே உயர்ந்து வந்துள்ளது. காலப்போக்கில் இந்த பகுதியில் உள்ள மேலோடு சுமார் 50 கிலோமீட்டர் வரை தடினமாக மாறியது என்றும் இது ஒரு பனிப்பாறை போல கடலில் மிதக்க தொடங்கியது என்றும் கூறுகிறார்கள். இந்த செயல்முறை இறுதியில் நம் பூமியின் முதல் நிலப்பரப்பின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது என்றும் இது நமது கிரகத்தின் புவியியல் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். 2.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் நீருக்கு அடியில் நிலம் உருவாகி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டங்கள் தோன்றியதாகவும் ஆராய்ச்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முழுவதும் தண்ணீர் நிறைந்துள்ளது என்று அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். ஆனால் பூமியின் மேற்பரப்பு சற்று உயர்ந்ததால் தான் கண்டங்கள் தோன்றியுள்ளது என்று விஞ்ஞானிகளின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பாறையில் இருக்கும் ஜிர்கான் என்ற கனிமத்தின் அடிப்படையில் தான் இந்த பாறைகள் 3 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதே போல நம் பூமியின் முதல் உயிர் எங்கிருந்து வந்தது அல்லது எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் பதில் கூறியுள்ளார்கள். நம் பூமியில் உயிர் தோன்றுவதற்கு அவசியமான வாயுக்களான கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் கந்தகம் ஆகியவற்றை செவ்வாய் கிரக அளவுள்ள தியா என்ற கோள்தான் பூமிக்கு அளித்தது என்றும் இது சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்றும் ஒரு புதிய விண்வெளி ஆய்வு கூறியுள்ளது. தற்போது இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.